ஒரு இடத்துல எழுதி போட்டிருந்தான், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் சொல்லி. கீழே எழுதி போட்டிருக்கான், எந்த ட்ரெயினில் வருகிறார், எந்த விமானத்தில் வருகிறார். ஏனென்றால் சாத்தான் சொல்லுவான், அவர் வரமாட்டார், இன்னும் சீக்கிரம் ஆகல அப்படின்னு அவன் பரிகாசம் பண்ணுவான். பைபிள் சொல்லுகிறது, இப்படி பரிகாசம் பண்றதுதான் சாட்சின்னு சொல்லியிருக்கு. 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை வாசியுங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், முதலாவது திருச்சபையார் தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவங்களுடைய மன விருப்பத்தின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? இப்போ காத்திருந்து வரலன்னு நமக்கு சோறு வருமா? இயேசு வருவார் காத்திருந்தா நமக்கு என்ன செய்யும்? வந்துட்டா டக்குன்னு கிளம்பி போயிடலாம், வந்துட்டா நம்ம போயிடலாம். அவர் வரவே இல்லை. ஏன்னா பிரச்சனை அதிகமாயிக்கொண்டே இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்க? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்க வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவெல்லாம் செத்துக்கிட்டே இருக்கான். அவர் வரக்கூடிய அந்த ஆராதனை நடக்கல. இங்க என்ன செய்யுது? இறந்து அடக்க ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே என்ன செய்கிறது? இருக்கிறதுன்னு இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? பேசுவாங்க. தேவனாகிய கர்த்தர் வருவார். பைபிள் சொல்லுகிறது, அவர் தாமதம் பண்ணார். பூமி கர்த்தரை அறிகின்ற அறிவினாலே நிறையும். சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். இதை யாரும் தடை செய்ய முடியாது. எத்தனை தடை சட்டங்கள் வந்தாலும் இது அறிவித்தே ஆகும். இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய ஆலோசனை, இது தேவனுடைய நீதி. இதை யாருமே என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. இதோ சீக்கிரம் வருகிறார் சொல்லும் போது அவர் வரமாட்டார்னு அவன் என்ன தெரியுமா செய்வான்? சொல்லுவான். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன தெரியுமா செய்றாரு? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.